வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து மிஸ்ஸி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நார்த்தில் வந்து நல்லா ஃபேமஸ்ஸு. அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு கடலை மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ட்ரை மேங்கோ பவுடர், அந்த அம்ச்சூர் பவுடர் சொல்லுவோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகா வந்து ஓமம் ஒரு பிஞ்ச் எடுத்து ஓமம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், கசூரி மேத்தி கொஞ்சம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்னென்ன எப்படி மாவு பிசைஞ்சிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு கடலை மாவு, ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் எடுத்துக்கலாம். சில மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஜாஸ்தியாகவும் கோதுமை மாவு கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். மேங்கோ ஆம்ச்சூர் பவுடர், அப்புறம் பச்சை மிளகா, காரம் பச்சை மிளகா போடுறோம். ஸோ ரெட் சில்லி பார்த்துன்னு கூட போட்டுக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ ஓமம், கசூரி மேத்தி, அதுவும் அதே மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு போட்டுருங்க. மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு, அப்புறம் வெங்காயம், நெய் வந்து நல்லா 1 ஸ்பூன் நெய் விடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ இந்த பக்கம் அடுப்பில் கல் போட்டிருக்கேன், பற்ற வச்சுருக்கேன். அது காஞ்சின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 2-3 இட்டுடலாம் நம்ம. ஸோ கல் காஞ்சிடுத்து போட்டு எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரியே எல்லா மிஸ்ஸி ரொட்டியும் பண்ணி எடுத்துக்கலாம் நாம். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கடைசல் அப்படின்னு சொல்லுவோம்ல, பாசிப்பருப்பு தால், அது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தயிர், அதுவும் இல்லைன்னா பெஸ்ட்டு ஆவக்காய் ஊறுகாய், அதை நல்லா நடுவில் நல்லா தடவிட்டு அதை சுருட்டிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.